ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம சேம் ஒரே மாதிரி சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ரொம்ப ஈஸியாக குவிக்காக செய்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். 4 பல் பூண்டு உரித்து எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா ஒரு 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சின்ன சைஸில் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல டேகி ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்து இதில் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு அதில் சட்னியை நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதோட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை, இட்லியோட சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.